எத்தே நான் கிளம்பிட்டேன். பூசை போமா? மறுமலை பூசைக்கு என்ன நிறைய நேரம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். அப்படி இல்லத்தே, நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இனிமே சும்மா தான் இருக்கணும். நீங்களும் சும்மா தான் இருக்கிறீங்க. இப்படி வீட்டில் 2 பேரும் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு கோயிலில் போய் உட்காந்தோம்னா புண்ணியம் தானே? ஆமாம்மா, நீ சொல்லதான் சரிதான். மறுமலை வாங்கிட்ட, நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். பார்த்துக்க. என்ன விஷயத்தை? நம்ம பக்கத்து தெரு ஸ்டெல்லா இருக்கல்ல, அவள் தினமும் கோயிலுக்கு வந்து பூசை பார்த்துட்டு இருந்தவா. திடீர்னு கொஞ்ச நாள் கோயில் பக்கமே ஆளை காணல. நேற்றுக்கு அவளை பார்த்தேன். அவள்கிட்ட நான் கேட்டேன், ஏன் இப்பெல்லாம் கோயிலுக்கே வரதில்லை, ஏதாவது பிரச்சனையானு கேட்டேன். அவள் அதுக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் நான் வரல அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், பிரச்சனை இல்லைன்னா நீ ஒழுங்கா கோயிலுக்கு வந்திருப்பிய, ஏதோ பிரச்சனை இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப சளிப்பட்டு கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லை, அப்படியே தான் இருந்துட்டு இருக்கேன். கடனுக்கு மேல கடன் ஆயிட்டு இருக்கு, குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு, புறவிதுக்கு நான் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டா. நான் சொன்னேன், நீ கோயிலுக்கு வந்து கடவுள்கிட்ட கேட்டாதானே எல்லாத்தையும் தருவாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்காவா இத்தனை வருஷமா நான் கேட்டு ஒண்ணுமே தரல, இனிமேல தரப்போறாரு, அதனாலதான் இப்பெல்லாம் நான் கோயிலுக்கே வரலன்னு சொல்லிட்டா. அவளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. மறுமலை எத்தே, ஸ்டெல்லாக்க மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்காங்க. நான் கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட கேட்டா கடவுள் உடனே எனக்கு எல்லாத்தையும் தந்துடணும், அப்படி தரலன்னா நான் கோயிலுக்கு போக மாட்டேன். இப்படிதான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கொஞ்ச நாளா கோயிலுக்கு ஒழுங்கா வந்துட்டு இருப்பாவ, திடீர்னு ஆளை காணாது. என்னன்னு பார்த்தா அவைய ஏதாவது வேண்டுதல் கேட்டிருப்பாவ கடவுள்கிட்ட. அது நடக்காத உடனே இனிமே கோயிலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முடிவுல கோயிலுக்கு போதை நிறுத்திடுவாவ. ஆமா மறுமலை, நீ சொல்றது சரிதான். நிறைய பேர் கோயிலுக்கு வந்து கடவுள்கிட்ட கேட்டாலும் அவைகளுக்கு கேட்டது கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்க? நம்பிக்கை குறைவுதாத்தே காரணம். என்ன மறுமலை சொல்லுதா? நம்பிக்கை இல்லாமல அவைய கோயிலுக்கு போவாவ? ஆமாத்தே, அவைகளுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அந்த நம்பிக்கையில அவைய உறுதியா இல்லை. அதனாலதான் அவைய கொஞ்ச நாள் கோயிலுக்கு வந்து பூசெல்லாம் நல்லா பார்த்து கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு கிடைக்காத உடனே கோயிலுக்கு வரதை நிப்பாட்டிடுறாவ. எனக்கு நம்பிக்கையில உறுதியா இருக்கணுமா அப்படின்னா? அப்படின்னாத்தே, நம்ம கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோ, கடவுள் தருவாரோ தரமாட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடயே நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம். அதனாலதான் நமக்கு நிறைய நேரத்துல கேட்டது கிடைக்கவே மாட்டேங்குது. அதைத்தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கடவுள்கிட்ட கேட்கும்போது நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நான் கோயிலுக்கு வந்து கடவுள்கிட்ட என்னோட தேவைகளை கேட்குறேன்னா அந்த தேவைகள் கிடைக்கிறது வரைக்கும் நான் தொடர்ந்து கோயிலுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது இன்னைக்கு உடனே கிடைக்கலாம், 2 நாள்ல கிடைக்கலாம், 10 நாள்ல கிடைக்கலாம், 1 மாசத்துல கிடைக்கலாம், 1 வருஷத்துல கிடைக்கலாம். என்னைக்கு தரணுங்கிறத கடவுள் தான் முடிவு செய்வாரு, அதை நம்ம முடிவு செய்ய முடியாது. ஆனா கடவுள்கிட்ட உறுதியா நம்ம கேட்டோம்னா நிச்சயமா கிடைக்கும். இப்போ 3 மாசம் இல்ல 4 மாசம் கோயிலுக்கு வந்து கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கல, நீ கடவுளை விட்டு பிரிஞ்சு போறாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கேட்டது கிடைக்கல, அப்ப அவங்க ஒரு உறுதியான நம்பிக்கையோட கடவுள்கிட்ட கேட்கல. அப்படி கேட்டிருந்தா கிடைக்காட்டினாலும் தொடர்ந்து அவங்க கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்களே தவிர கோயிலுக்கு வரதை நிப்பாட்டி இருக்க மாட்டாங்க. இப்போ கிடைக்கலன்னு கோயிலுக்கு வரதை நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க நம்பிக்கையில குறைவு இருக்குன்னு தானே அர்த்தம். அதுலயும் குறிப்பா நம்ம கடவுள்கிட்ட நம்ம தேவைகளை கேட்கும்போது, கடவுளே உங்களுக்கு விருப்பம் இருந்தா எனக்கு இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணுமே தவிர நம்ம கடவுளுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆர்டர் போடக்கூடாது. நிறைய பேர் நிறைய நேரத்துல கடவுளை எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஹோட்டல்ல போய் ஏதோ ஆர்டர் கொடுக்குற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட ஆர்டர் கொடுக்கும். அதனாலதான் கடவுளோட ஆசீர்வாதத்தை நம்மளால சீக்கிரமா பெற முடியல. ஆனா அதுக்கு மாறா கடவுளை உங்களுக்கு சித்தமா இருந்தா இது எனக்கு கிடைக்கட்டும், இது நடக்கட்டும் இப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும்னா நிச்சயமா கூடிய சீக்கிரமே கடவுள் அந்த விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு அந்த தேவையை நிறைவு செஞ்சு தருவாரு. ஆமா மறுமலை, நானும் நிறைய நேரத்துல ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் தான் கேட்டிருக்கேனே தவிர ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா இருந்தா உங்களுக்கு விருப்பமா இருந்தா தாங்கன்னு நான் கேட்டதே இல்லையே. நம்ம கடவுள்கிட்ட கேட்டது சீக்கிரமா நமக்கு கிடைக்கணும்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம செய்யணுத்தே. அப்படியா? என்ன விஷயம் மறுமலை? நம்மளோட தேவைகளை கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு பிடிச்சமான கடவுளுக்கு விருப்பமான வாழ்க்கையை நம்ம வாழணுமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். குறிப்பா கடவுள் நம்ம எல்லாரையும் அன்பு செய்ய சொல்லியிருக்காரு. யாரும் யாருக்கு எதிராகவும் பழி வாங்க கூடாது, யாருக்கு எதிராக எந்த தீமையும் யாரும் செய்யக்கூடாது, எல்லாரையும் அன்பு செஞ்சு மட்டும்தான் வாழணும் அப்படின்னு தான் கத்தோலிக்க கிறிஸ்தவங்களுக்கு கடவுள் சொல்லி தந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, கோயிலுக்கு வந்து பூசை பார்க்குறோம், கடவுள்கிட்ட நம்ம தேவைகள்லாம் கேட்குறோம், கோயில்ல பக்தியா இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல யாரையும் மன்னிக்க முடியல, யாரையும் அன்பு செய்ய முடியல, பக்கத்துல உள்ளவங்களை அன்பு செய்ய முடியல. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு கடவுள் சொல்லதை கேட்காம நம்ம விருப்பப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி கடவுள் சொல்லது எதையுமே கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு கடவுள் எனக்கு எதையுமே செஞ்சு தரல, நான் கேட்டதை தரலன்னு கடவுள் மேல பழிய போடுறது எந்த விதத்துல நியாயம்? ஆமா மறுமொழி, நீ சொல்லதெல்லாம் சரிதான். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறிய,
எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாம போச்சே. இப்போ தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் இனிமே ஸ்டெல்லாக்காவை பார்த்தீங்கன்னா அவியல்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உறுதியான நம்பிக்கையோட கடவுள்கிட்ட கேட்க சொல்லுங்க. கண்டிப்பா கடவுள் அவங்களோட தேவையை நிறைவு செஞ்சு கொடுப்பாரு. சரியா? பேசிட்டே இருந்ததில் பூசைக்கு நேரம் ஆச்சு. வாங்க சீக்கிரம் போவோம். வா மறுபடியும் போவோம்.